ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எதையெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட நான் சொன்னனோ அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? என்ன விஷயம்? எதாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் இதாகவே பேசலாம்ல, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுதுப்பா, நான் இல்லைங்களே. ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாமே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எதையும் இது பண்ணிட முடியாது. போக போக நம்மளுக்கு எந்த நிலமையில என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தான்ப்பா, நான் இல்லைங்கலை. ஆனால் வேறு எண்ணங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேனே தவிர, இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் நான் யாரையும் காரணம் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள், உங்களுக்கு என்ன வேலையோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் யாருக்கும் இனிமேல் தொந்தரவாக சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஏதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் கிடையாது. எந்த விஷயத்துக்குமே என்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கிறது தானே அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் மனசு வச்சு தான் நீங்கள்லாம் அதெல்லாம் நடந்துக்கணும். அதுக்கு மேலே யாரையும் நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே ஒரு சில இதில் நம்ம கொஞ்சம் மனசளவில் எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எனக்கு எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாமல் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாதும்மா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் இதுக்கு மேலே யாருக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரித்து பேசாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எதையுமே நம்ம யோசிக்காமல் செய்கிறதுனால தான் நிறைய இடங்களில் நம்மளுக்கு அதெல்லாம் குழப்பமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இந்த நேரத்துக்கு இதெல்லாம் நம்மளால் மாற்றணும் அப்படிங்கிறது சரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள் எனக்கு புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுக்கும் நம்ம நிலையாக இருக்கிறது கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது விஷயங்கள்லாம் உண்மை தான், எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இருந்தாலும் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேல் பேசி இது பண்ணிக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு அடுத்தது என்ன வேணுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் யாரையும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் அவசியம் இல்லை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தான். ஆனால் இதையும் அதையும் நம்ம போட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்ப்பா. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு புரியும், புரியாமல் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை.